சூரியனை வணங்கி உங்களுடைய முன்னேற்றத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த சூரியனானவர் உங்களுடைய நிலையை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார். எப்படி கொண்டு வருவார்? நீங்க நதிக்கரையில் நீர் ஓடுகின்ற இடத்துல போய் குளிங்க. அது உங்களுக்கு நல்லது. இயற்கையான இப்ப பனி நேரம்ல, இயற்கைக்குள்ள போனா பனி தான் இருக்கும். இந்த பனியின் காரணத்தால உங்களுடைய உடலை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதிக துணிச்சல் வேண்டாம். மற்ற காலங்கள் வேறு. ஆனால் இந்த புத்தாண்டு வேறு. நிறைய பேரை நீங்க இழக்க வேண்டி வரும். நிறைய பேர் தவிக்க வேண்டி வரும். ஆகையினால் இதெல்லாம் உங்களுக்கு வராத இருக்குன்னா ஒரே வழி இருக்கு. அது மௌனம், தியானம். மௌனம் இல்லை தியானம். இதுக்குள்ளே இருந்து நெறிப்படுத்தி உங்களோட அறிவை பயன்படுத்தினால் உங்களுக்கு எவராலும் எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது. நீங்களே வாங்கி வந்த வரம் பாதிப்பை கொடுத்தாலும் கூட உங்களுடைய தவமும் தானமும் தர்மமும் உங்களை பாதுகாக்கும். மனது அது மாதிரி வராது. கெட்ட நேரத்தில் இருந்தால் கொடுத்துருவீங்க. அதை வாங்கி கொடுக்குன்னு நினச்சி போவீங்க, மறந்துடுவீங்க. அந்த சூழ்நிலை வேறு சூழ்நிலை வந்துடும். அதனால் உங்களால் செய்ய முடியாது. செய்வதற்கு ஒரு தனி பயிற்சி வேணும்னா அது தியானம்தான்.